என்ன பார்க்க போறீங்கன்னா, சிஎஸ்கே அப்டேட்ஸ்ல யாரெல்லாம் கேம்ப ஜாயின் பண்ணிட்டார். ஒரு முக்கியமான நம்ம ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு கேம்ப. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பத்திரனா. ஸோ இவருக்கு ஜாயின் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்க போது. ஏன்னா வந்து 2024ல இன்ஜுரி கன்சர்ன்லயும் மேட்சஸ் ப்ளே பண்ணியும் செம்மையா ப்ளே பண்ணியிருந்தாரு. இந்த கேம்ஸும் நல்லா தான் விளையாடிருந்தாரு. ஆனா வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு டவுன்ஃபால் ஆரம்பிச்ச மாரி, அதுக்கப்புறம் விளையாண்ட எல்லா மேட்சஸும் அடி வாங்க ஆரம்பிச்சாரு. விக்கெட்ஸ் லெஸ்ஸா தான் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ பயங்கரமா பிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். SA20 டோர்னமெண்ட்லயும் அடி வாங்கினாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால மீண்டும் இவர் வந்து பேக் டு ஃபார்ம் வரணும். ஸோ பழைய ஆக்ஷன வந்து திருப்பி கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னு நெறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அவர் பழைய ஆக்ஷன் மாரி பவுலிங் போட ஆரம்பிச்சுட்டாலே பயங்கரமா இருக்க போறாரு. ஸோ பார்ப்போம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்தவரைக்கும் பயங்கரமா இருக்குது. நம்ம டீம பொறுத்தவரைக்கும் எல்லா அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸும் வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மும்பை கூடனால மாஸா இருக்க போகுது. அதுவும் சாட்டர்டே. ஸோ வேற மாரி இருக்க போகுது கைஸ் அந்த மேட்ச்சு. ஸோ அந்த மேட்சை மிஸ் அவுட் பண்ணாம பாருங்க. ஸோ டே பை டே சிஎஸ்கே அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பிளேயர் ஜாயின் பண்ணும்போது நான் அப்டேட் கொடுப்பேன் கைஸ்.